எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைக்கை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200 தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக்குக்கு நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு ஃபேனாக கூட இருக்கலாம், நிறைய பேர் வாங்க முடியாமல் இருக்கலாம். அவங்களோட ட்ரீம் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து நம்ம கையில் இருக்குது. இதை பற்றி அப்படியே சின்னதாக ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ட டியூக் 200 இருக்குங்க. இதில் அப்படியே சின்ன சின்ன ரிவ்யூஸ் வந்து நம்ம இப்போ சொல்கிறேன். என்னென்னா வந்து இது எவ்வளோ டோட்டலாக வந்து எவ்வளோ சிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 199.5 சிசி. எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.67 அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளோ ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8000 ஆர்பிஎம். அதே மாதிரி இதோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 13.5 லிட்டர். எம்டி பொறுத்தளவுக்கு இந்த டேங்க் வந்து கொஞ்சம் 2 லிட்டர்னா 2 லிட்டர் பக்கம், 3 லிட்டர்னா 3 லிட்டர் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ கீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கீருங்க டோட்டலாக. வந்து ஃபர்ஸ்ட் கீர் வந்து டவுன், மித்த 5மே வந்து அப்பு. மேக்ஸிமம் எல்லா பைக்லையுமே வந்து டவுன் அப் அப்படிங்கிறது இந்த ஒரே கான்செப்டில் தான் இருக்கும். இந்த பைக் வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு அப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 140 அந்த மாதிரி போகும். ஷோரூம் தரப்பில் அந்த கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் இதோட டாப் ஸ்பீட் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. இந்த பைக்கை வந்து நம்ம இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட லுக்கு பாருங்க. இந்த பைக்கோட லுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டுங்க. இந்த ஹெட்லைட் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இந்த ஹெட்லைட் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐயோ, அப்படியே அழகாக இருக்குங்க. இந்த நைட் டைம்லலாம் இந்த 6 லைட்டு எரியுற மாதிரி அது சூப்பராக இருக்குங்க. அதோட லுக்கே. யார் கேடிஎம் 200 வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் பண்ண தெரியாது. இது ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை. அதாங்க நம்ம எஸ்டிஎஃப்க்கெல்லாம் ஓட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சும்மா காட்டுறேங்க. அப்படின்னு நம்ம வண்டி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த சவுண்டு தாங்க. எக்ஸாஸ்ட் மாற்றணும்னா வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஃபைனலி நம்ம பைக் வந்து ஓட்ட போகிறோங்க. சும்மா அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் ஓட்ட போகிறோம். இதோட டாப் எண்ட் நம்ம செக் பண்ண முடியாது, ஏன்னா வந்து 100+ அந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அப்படியே ஏண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பைக்கில். உங்களுக்கு சொல்லணும்ல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம மாப்பிள்ள சைடு மிரர் இட்டாங்க. அந்த சைடு மிரர் இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். ஆனால் இதோட சைடு மிரர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த சைடு மிரர் மட்டும் கொஞ்சம் லுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பைக் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க, 4th கியர்லேயே அசால்ட்டாக 70-80க்கு மேலே போகுது. இன்னும் த்ராட்டல் கொடுத்தனா போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடலுங்க. இப்போ 2025 மாடல் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவோட வந்திருக்கும். அதை வந்து இப்போ முடிக்க நான் அந்த பைக் ஓட்டுனதில்லை. அப்படியே ஒரு பூந்து விளைச்சி பார்ப்போங்க, பவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அப்படியே ஓட்டி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டாகவே ஓட்டி பார்ப்போம். நமக்கு ஹைவே இல்லைங்க பக்கத்துலனா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். அதுங்காட்டி சரி ஒரு மெயின் ரோட்ல வந்து நம்ம ஓட்டலாம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. சின்ன சின்ன கட் ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுங்காட்டி எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நல்லா அழுத்தி பார்ப்போம். ஆனா அந்த வண்டியில ஓட்டுற ஃபீலும் தெரியல. பைக் வந்து அப்படியே சொய்யின்னு போற மாதிரி இருக்குங்க. இதோட கீரை பத்தி சொல்லியே ஆகணுங்க. கீர் வந்து அவ்வளவு சாஃப்டா கொடுத்துருக்காங்க. கீர் போறதும் சரி, டவுன் பண்றதும் சரி, அது வந்து நமக்கு தெரியவே மாட்டேதுங்க. பிரேக்கிங் எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா பைக்குன்னு எடுத்துட்டாவே ஐசிசில பிரேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐசிசி எடுக்கிறவங்க யாருமே வந்து ரொம்ப ஸ்லோவெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. அப்பப்போ இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போது அழுத்திடுவாங்க ஃப்ரீ ரோட்ல. அங்காட்டி பிரேக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, மழை வேற வருதுங்க. மழை தூருது. நம்ம போற நேரம்னு பார்த்து மழை வருது. அப்படியே ராக்கெட்டாட்டா போகுதுங்க பைக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் ஓட்டணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா கண்டிப்பா ஓட்டுவோம். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா ஓட்டுவோங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, இதோட மைலேஜ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோரூம்ல இருந்து சொல்லும் போது அவங்க வந்து 35 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த வண்டி எடுத்துட்டாவே வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஓட்டுனீங்கன்னா வந்து 25 கொடுக்கும். நல்ல வெரைட்டி. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னையவே எடுத்துங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுவேன், கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுறேன். அப்படிங்கும் போது வந்து 20 தாங்க கொடுக்கும். எனக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க, 20 தான் கிடைக்கும். ஏன்னா நான் 2 டைம் வந்து இந்த வண்டியை எடுத்துட்டு வேலைக்கு போயிருக்கேன்.
அந்த டைம்ல வந்து மைலேஜ் டிராப் ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன். நீங்க KTM 200 வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. MT-யே பரவாயில்லைங்க, 40 அப்படி இப்படி தட்டினா கூட 40 கொடுக்குறாங்க லோக்கல்ல ஓட்டும் போது. இந்த மாதிரி ஃபாஸ்டா போகும்போது அந்த பிரேக்கிங் தான் சடனா நிக்குது பாருங்க, அந்த பிரேக்கிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதோட ஹெட்லைட்டுங்க, இந்த ஹெட்லைட்டை நான் கழட்டி வீட்டுக்கு எடுத்து போயிடலான் இருக்குங்க. ஐயோ போலீஸ் வேணுங்க. ஹெட்லைட்டை கழட்டி நான் வந்து வீட்டுக்கு எடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்ல போறான்னு தெரியலங்க. ஓட்டுற ஃபீலே தெரியாதுங்க. இப்போ ஒரு 100ல போறீங்கன்னா வச்சுங்க, அந்த 100 போற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏதோ 30 50ல போற மாதிரி இருக்கும். 80ல போயிட்டு இருக்கேன், 80ல போற மாதிரி அந்த ஃபீலே இல்லைங்க. இந்த ரோட்ல சும்மா அழுத்தி பார்ப்பேங்க எவ்வளவு போகுதுங்க. நூத்தி 20 போகுதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியுது, முன்னாடி பார்த்தாவே தெரியும் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா என்ன ஸ்பீடுங்க, குயிக்காட்டுங்க. இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது தாங்க அதோட அழகே தனியா இருக்கு. அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். அடிபொலி. 4th கியர்ல வந்து 98 போகுதுங்க. 98 போனதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த ரைஸ் தெரியும். 5th கியர்ல எப்படி வந்து 120 அந்த மாதிரி போயிருங்க. கண்டிப்பா 120 115 அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஹைவே இருந்தா நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம். பவர் என்ன பவருங்க, KTMனாலே அரக்கம் தாங்க உண்மையுமே. இந்த ஃபாஸ்ட்ல இந்த குயிக் த்ராட்டர்ல சரியான அரக்கன்னா KTM தாங்க. கூட ICC பைக் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கல. டிரைவ் பண்ணி பார்த்தா அதோட ரிவ்யூ நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. KTM 200க்கும் MTQ கம்பேர் பண்ணும்போது குயிக் த்ராட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா MT பைக் தாங்க. மித்தபடி அதுவும் கொடுக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தளவுக்கு MT வாங்குறது ரொம்ப பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது சர்வீஸ் காஸ்ட் கம்மியாகும், அதே மாதிரி மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்காது, ஆனா லுக் வைஸ் சூப்பரா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு இது பிடிக்கணுங்கிற பட்சத்துல வந்து எடுக்கலாம். என்னால வந்து பெட்ரோல் அடிச்சு ஓட்ட முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பா எடுக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு MT போறது ரொம்ப பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இது பெஸ்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேங்க, இதுவும் பெஸ்ட் தான். MT போறது உங்களுக்கு மைலேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி டிராவல் பண்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் நான் சொல்றேன். 120 முடிக்க ஓட்டி இருக்குங்க. அவ்வளவுதாங்க, நம்ம இங்க ஒரு கட்டணம் வரும், அதுல வந்து ரிட்டர்ன் அப்படியே போலாம், டைட் போயிடலாங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு, மழை வரல. போகும்போது லைட்டா ட்ரை பண்ணி பார்ப்போமா. போகும்போது ஃப்ரீ ரோட் கிடைச்சிச்சுன்னா 5th கியர்ல எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. லைட்டா த்ராட்டல் பண்ணா போகுது, அது பாட்டுக்கு ஃபாஸ்ட் இழுத்துட்டு போகுதுங்க நம்மள. டயர் ரொம்ப மோசமாயிடுச்சுங்க, லைட்டா ஸ்கிட் ஆகுது. டயர் வந்து பாத்தீங்கன்னா டயர் தாங்க மெயின் ICCல. ஏன்னா டயர் இதாகும் போது உங்களுக்கு அந்த ஃபாஸ்டா ஓட்டும் போது, அந்த மண்ணுக்குள்ள ஓட்டும் போது லைட்டா இழுத்துட்டே போகுதுங்க. என்ன லைட்டா இழுத்துட்டு போச்சு. அங்காட்டி மண்ணுல வந்து இந்த மாதிரி குயிக் த்ராட்டல் பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்து உங்களை ஸ்கிட் ஆக்கி விட்டுரும். 5th கியர்ல எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்ப்போங்க. நூத்தி 17 5th கியர்ல போகுதுங்க. டாப் கியர் போடும்போது எப்படி வந்து உங்களுக்கு 140 பக்கம் கண்டிப்பா இழுத்துட்டு போயிடும். 140 135 அந்த மாதிரி உங்களுக்கு டாப் ஸ்பீடு வரும். ஷோரூம் தரப்புல அவ்வளவு சொன்னாலுமே வந்துட்டு நீங்க ஓட்டும் போது இந்த 135 136 அதுக்கு மேல போயிட்டாவே ரொம்ப ஸ்லோவா தான் வந்து உங்களுக்கு அந்த 138 139 அதெல்லாம் போகும். வீடியோ எண்டு வந்து நம்ம பேச முடியாது, ஏன்னா வந்து நமக்கு அப்படியே ஒர்க் இருக்குங்க. நான் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வீடியோ இதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த சின்ன கேப்ல நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்தேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் எல்லாம் போறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து அந்த உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் சொல்றேன், ஒரு வீடியோல நான் வந்து சொல்றேன் நம்ம எப்படி எப்படி ரைட் பண்ண போறோம், என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். MT வாங்குறவங்க எல்லாம் MTங்கிற பாருங்க, KTM வாங்குறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. KTM பைக் வச்சுக்கிறவங்க எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுங்க.